ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பங்குனி பிரம்மோத்சவத்திலே 14ஆம் நாள் யானை வாகனம் நிறைவு பெற்ற பிறகு அன்று இரவு கோபாலனோடு சத்யபாமா நாச்சியார் ஒரே படிச்சட்டத்தில் எழுந்தருளி வர, பெரிய பிராட்டியார் பட்டத்தரசி படிதாண்டா பத்தினி ஜெகன்மாதா ஸ்ரீ மகாலட்சுமியான செங்கமலத்தாயாரில் நாச்சியாரோடு கோபாலன் எழுந்தருளி நிற்க, இரவு வேளையில் கோபாலன் தன் திருமேனி மாலைதனை தன் ஹிருதயகமல நாயகியாக விளங்கும் செங்கமல நாச்சியாருக்கு தந்தனுப்ப, அந்த மாலையை பெரிய பிராட்டியார் ஏற்றுக்கொண்டு தான் சூடிக் களைந்த மாலையை பெருமாளுக்கு அனுப்பக்கூடிய காட்சியே மாலை மாற்றும் வைபவமாக, மாலா பரிவர்த்தன வைபவமாக நம் ஆலயத்திலே பங்குனி பிரம்மோத்சவத்திலே விசேஷம் செறிந்த 14ஆம் திருநாளன்று இரவு வேளையிலே நடைபெறுகிறது. நம் ஆலயத்தில் கல்யாண உற்சவம் என்று தனியாக நடத்தப்படுவது இல்லை. காரணம், 16,108 கோபியர்களோடு கோபாலன் ஜலக்கிரீடா ராசக்கிரீடா மகோத்சவத்தை செய்தருளிய கிரமத்திலே பகவான் நித்திய கல்யாண சக்கரவர்த்தியாக விளங்குவதால் சிறப்பு மிகுந்த யானை வாகனத்தன்று இரவு பள்ளியறைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த மாலை மாற்றும் வைபவமே கல்யாணோத்சவத்திற்கு நிகராக சொல்லப்படுகிறது. இதோ செங்கமல நாச்சியாரின் மாலையை தன் திருமேனியிலே ஆகவே இந்த மாலை மாற்றும் வைபவத்தில் யார் கலந்து கொள்கிறார்களோ, கண்ணால் இந்த திருக்காட்சியை பார்க்கிறார்களோ, அவர்களது இல்லத்தில் சர்வ நிச்சயமாக திருமண வைபவம் நடைபெறும். இதுகாரும் திருமணம் ஆகாத பெண் ஆண் மக்களுக்கு நிச்சயமாக கோபாலன் பெரிய பிராட்டியாரின் திருவருட்கருணையினாலே கல்யாணம் நிச்சயம் என்றே ஆன்றோர்கள், அருளாளர்கள், ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம் இல்லத்திலேயே இந்த மாலை மாற்றும் வைபவத்தை காண்பித்தருளிய கண்ணபிரான் இப்பொழுது தன் பெரிய பிராட்டியார் செங்கமல நாச்சியாரின் சந்நிதியில் உள்சுற்றிலே வலம் வந்து ஏகாந்தமாக, ஆனந்தமாக, அற்புதமாக ஆடி ஆடி அகம் கரைந்து நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா என்று ஆடி வாடும் இவ்வாழ் கல்யாணம் புரிந்து கொண்ட கல்யாண கோபாலனாக, லக்ஷ்மி நாராயணனாக, ரமா ரமணனாக, சீதா மனோகரனாக, ருக்மிணி வல்லபனாக, சத்யபாமா பிரியங்கரனாக, காளிந்தி ரமணனாக, இதோ அன்று துவாபர யுகத்தில் கண்ணன் எப்படி அஷ்டபத்னிமார்களை திருமணம் செய்து கொண்டானோ அந்த வைபவத்தை நாம் இங்கே நமது தலத்திலே மாலை மாற்றும் வைபவத்தின் வாயிலாக சேவிக்கும் பரம பாக்கியம் என்றால், கண்ணாடியிலும் கண்ணனம்பெருமானை சத்யபாமா நாச்சியாரை நாம் சேவித்து இரவு நேரத்திலே தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் நவக்கிரகாதிகளும்
சனக சனந்தன சனாதன சனத்குமார மகரிஷிகளும் சிறப்பு மிகுந்த இந்த வைபவத்தில் இரவு வேளையில் கலந்து கொண்டார்களோ என்று நினைக்கும் வகையிலே மின்னும் ஒளியிலே அற்புதமாக பகவான் எழுந்தருளி இப்பொழுது தனது திருப்பள்ளியரை நோக்கி தனது பதம் பதித்துச் செல்லும் காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி இரவு வேளை, அதுவும் இரவு வேளை என்றால் அதிகாலை துயிலழக்கூடிய வேளையிலும் சென்று நமது குழுவினர் பதிவு செய்து காணக்கூடிய நெஞ்சங்கள் எல்லா வளமும் பெற வேண்டும், கல்யாண வைபோகம் நடைபெற வேண்டும், அனைத்து குடும்பங்களும் சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று கண் விழித்து கண்ணனெம்பெருமானை தங்களது சாதனத்திலே பதிவு செய்து நம் இல்லத்திற்கு கோபாலனையே கொண்டு வந்து விட்டார்கள் என்பதே உண்மை. இதோ திருக்கல்யாண சேவையிலே பள்ளி அறையிலே ருக்மணி சத்யபாமாவோடு கண்ணனெம்பெருமான் அற்புதமான மலர் மாலைகளை சூடிக்கொள்ளும் அழகு, எம்பெருமானுடைய திருவடி முதல் திரு முடிவரையிலான திவ்யாபரணங்கள், அற்புதமான வேத்ரம், வேங்குழல், நாசிகாபரணம், சாயக்கொண்டை, வலதுபுறத்திலே ருக்மணி நாச்சியார், இடதுபுறத்திலே சத்யபாமா நாச்சியாரோடு கல்யாண கோபாலனாக கவின்மிகு காட்சியை தருகிறான். இந்த திருப்பள்ளியறை காட்சியை பார்த்தவர்களுக்கு என்றும் எப்பொழுதும் அற்புதமான ஆனந்தமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். இதை கண்டால் திருமணம் நடைபெற வேண்டிய அனைவருக்கும் அற்புதமாக வரன் அமைந்து ஆனந்தமாக கல்யாணம் நடைபெறும் என்பதற்கு திருக்கண்ணாடி அறையிலே கண்ணனெம்பெருமானே தீபாராதனையின் வாயிலாக சாட்சி பகர்கிறான். நாமும் கோபாலனை கோவிந்தனை சரணாகதி செய்து சகல சௌபாக்கியமும் பெறுவோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.